எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயத்தோடு வந்திருக்கிறேன். நம்மளோட உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு நம்ம பொதுவாக டயட் இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க. இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஒரு நாள் பண்ணால் மறுநாள் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் நம்ம வெயிட்டை குறைக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே விட்டுட்டு வெயிட்டு ஏறத்தான் செய்யும். இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்குது டயட்டோ எக்ஸசைஸோ எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே இல்லாமல் உடம்போட எடையை அதுவும் ஈஸியாக குறைக்கிறதுக்கான ஒரு மெத்தட் நான் சொல்ல வந்திருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்ஜெக்ஷன் தான். என்ன டாக்டர், உடம்போட எடையை குறைக்க இன்ஜெக்ஷனா? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது உடம்போட எடை மட்டும் இல்லாமல் உடம்போட சுகரையும் கட்டுப்படுத்துறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ நம்மளுக்கு டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய வியாதியும் இதனால் சரியாகும், உடம்போட வெயிட்டும் குறையும். இதனால் என்னாகும், உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக குறையும், ஃபியூச்சரில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் வராது, பிரெயினில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் வராது. அப்போ எவ்வளோ நன்மைகள் இருக்குது இல்லையா? இப்போ இந்த உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணுவாங்க. அந்த சர்ஜரியில் ஆப்ரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடலை கொஞ்சம் கட் பண்ணி தச்சு வச்சுருவாங்க. அப்போ அந்த குடலோட அந்த கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்ம அந்த ஒரு ஃபுல்னஸ் வந்து ஃபீல் ஆகும். இப்படி தான் உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் கிடையாது, ரொம்ப குண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் சரி தான், ரொம்ப குண்டாக இருந்தாலும் சரி தான், சுகர் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி தான், இவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். சர்ஜரிலாம் எதுவும் தேவையில்லை, டயட்டோ உடற்பயிற்சியோ ஒன்றுமே தேவையில்லை. சும்மா இருந்த வாக்கிலே குறைக்கிறதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. அது என்ன இன்ஜெக்ஷன், அதோட விலை எவ்வளவு, இது போட்டால் சைட் எஃபெக்ட் எதாவது வருமா, என்னென்ன எஃபெக்ட் இருக்குது, இதை வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. இந்த இன்ஜெக்ஷனோட மெயின் வேலை என்ன தெரியுமா? இதை உடம்புல போடும்போது இது நம்ம உடம்புல பசி உணர்வு இருக்குது இல்லையா, அதை கட்டுப்படுத்தி எப்போதும் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக, அதாவது ஒரு ஃபுல்னஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்துட்டே இருக்கும் உடம்புல ஃபிசிக்கலாக. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதிக உணவு சாப்பிட மாட்டோம், வெயிட்டும் ரொம்ப போடாது. ஏன்னா நம்ம உடம்புல ஒரு கிரேவிங்ஸ் சொல்கிறோம் இல்லையா, எப்போதும் பசிட்டே இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தோட சாப்பிட்டே இருப்பாங்க இல்லையா. நார்மலாகவே நம்ம 3 தடவை சாப்பிடுவோம், நடுவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். இதெல்லாம் ஏன் சாப்பிட்றோம்? அப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல தோணுது, அதுதான் கிரேவிங்ஸ்னு சொல்கிறோம். அந்த கிரேவிங்ஸ்னால தான் நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்டு உடம்போட வெயிட் போடுது. அப்போ இந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு இந்த கிரேவிங்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் வந்து கட்டுப்படுறதுனால சாப்பிடவே தோணாது. அதனால் நம்ம பசிக்காக கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், இதனாலே வெயிட் போடாதுங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா விகோவி, மூஞ்சரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான இன்ஜெக்ஷன் வந்து காமனாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா சாக்சென்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலான இன்ஜெக்ஷன் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று தான் போடணும், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் பிராண்ட், அவ்வளோதான். இதை வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு நம்ம போடணுங்க. அது வந்து சில மாதங்களாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வருஷத்துக்கு போடுற மாதிரி கூட இருக்கும். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு சில மாதங்கள், இல்லைனா அப் டு 1 இயர்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சேமாக கிடையாதுங்க. எனக்கோ உங்களுக்கோ சேம் இன்ஜெக்ஷன் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க, என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது, என்னோடய ஹைட் எவ்வளோ இருக்குது, என்னோடய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் வீக்லி ஒன்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் எல்லாருக்குமே போடுவாங்க. அது எத்தனை மாதம் போடணுங்கிறது டாக்டர் தான் முடிவு பண்ணுவார். நம்ம உடம்புல பசி உணர்வை கட்டுப்படுத்துறது பார்த்திங்கன்னா பிரெயினில் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது இது ஒரு நேச்சுரல் ஹார்மோனாக இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஆக்ட் பண்ணுது. இது அந்த ஹைப்போதலாமஸ் போகக்கூடிய கிரேவிங்ஸ்னால் வரக்கூடிய அந்த ஹங்கர் சிக்னல், அதாவது பசி உணர்வு, இதை வந்து பெருமளவு கட்டுப்படுத்தி ஹைப்போதலாமஸ் வந்து பசியை தூண்டாமல் இது பார்த்துக்குது. பொதுவாக நம்ம நார்மலாக ஒரு கிரேவிங்ஸ்லாம் வரும்போது அந்த மெசேஜ் வந்து ஹைப்போதலாமஸ் போகும். அது என்ன பண்ணும், சீக்கிரம் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லும். அதனால தான் கிரேவிங்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றோம். ஆனால் இந்த நேச்சுரலான ஹார்மோன், இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போடும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு கட்டுப்படுத்தப்படுது. இதனால் பசியும் வராது, நம்ம ரொம்பவும் சாப்பிட்றது இல்லை, ரேராக சாப்பிட்றோம், வெயிட்டும் அதனால் போடாது. நம்மளோட ஸ்டொமக் இருக்கு இல்லையா, இங்கே தானே டைஜஷன் நடக்குது. சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இங்கே கலெக்ட் ஆகி இங்கே தான் கொஞ்சமாக குடல் வழியாக டைஜஷன் ஆகுது இல்லையா. பொதுவாக சில உணவுகள் நம்ம சாப்பிடும்போது ஃபாஸ்ட்டாக அப்படி டைஜஸ்ட் ஆகிடும். அதனாலே சுகர் வந்து பிளட்டில் கலந்துரும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாகி கொழுப்பாக மாறி உடம்போட வெயிட் போடும். இந்த இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே டைஜஷன் வந்து கொஞ்சமாக ஸ்லோவாகும். அதாவது ஸ்டொமக்கில் ஃபுட்டு வந்து மூவ் ஆகி போகிறது கொஞ்சம் கம்மியாகும் அந்த மூமெண்ட்டு. இதனாலே பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். இதனால் சுகரோ கொழுப்போ அதிகமாக உடம்புல சேராது, கொஞ்சமாக தான் சேரும். அது இல்லாமல் நம்ம கணையம் தானே இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சுகரை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. அப்போ இந்த இன்சுலின் செக்ரேஷனாவது இது ரெகுலேட் பண்ணி அதனாலேயே நம்மளுக்கு சுகரையும் குறைச்சி உடம்போட வெயிட்டையும் குறைக்குது. உடம்போட மெட்டபாலிசத்தை கூட்டி நம்மளுடைய பெல்லி ஃபேட்டை வந்து குறைக்கிறதுல இந்த இன்ஜெக்ஷன் முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதிகமாக கல்லீரலில் தாங்க கொழுப்பாக மாறி சேரும் இல்லையா, அதேமே இந்த இன்ஜெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே உங்கள் உடம்போட பாடி வெயிட்டில் 5லேருந்து 15% வரைக்கும் இதனால் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது போக எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வெயிட் குறையும். சரி டாக்டர்,
இதோட விலை எவ்வளோன்னு சொல்லுங்கள், அதானே முக்கியம் இல்லையா? என்னெல்லாமோ பெனிஃபிட்னு சொல்கிறீங்க, ஓகே, இதோட விலையை சொல்லுங்கள். நான் விலையை சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜெக்ஷனோட சைடு எஃபெக்ட்னு சொல்லிடுறேன். எந்த ஒரு மெடிசன் சாப்பிட்டாலுமே சைடு எஃபெக்ட் இருக்க தானே செய்யுது. சாதாரண நம்ம ஜுரத்துக்கோ தலைவலிக்கோ ஒரு பேராசிட்டமால் சாப்பிட்டா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதனால் நம்மளுடைய ஆங்கில மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. இந்த இன்ஜெக்ஷனோட சைடு எஃபெக்ட் என்ன நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், வயிறு வலி கூட வரலாம், மலச்சிக்கல் வரலாம், ஆப்டிக் நர்வில் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ஒரு கொஞ்சம் கேஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்புறம் இது கணையத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால பேங்க்ரியாடைட்டிஸ் அது கூட வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் கேட்டால் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்ட்டு. இல்லையா, இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு பெரிய லெவலில் சைடு எஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இந்த இன்ஜெக்ஷன் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும்போது இந்த சைடு எஃபெக்ட்லாம் இருக்க தானே செய்யும். இதெல்லாம் டெம்பரரி சைடு எஃபெக்ட் தான், மொத்தம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அப்புறம் சரியாயிடும். சில பேருக்கு இந்த சைடு எஃபெக்ட் கூட வராமல் கூட போகலாம். அதனால் எதனால் நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அந்த மருத்துவர்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அதனால தான் ஒரு அவேர்னஸுக்காக இதை நான் சொல்கிறேன். இப்போ உள்ள டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா மருத்துவ உலகத்தில் என்னென்ன புது புது கண்டுபிடிப்புகள் வருதுன்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு இதை போடணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வச்சு உடனே விட மாட்டாங்க இன்ஜெக்ஷனை. உங்களை தரவாக செக் பண்ணுவாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க. அப்படி சைடு எஃபெக்ட் என்ன இருக்கோ அவங்களே சொல்லுவாங்க. அவங்க சொல்லாட்டாலும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முழுசாக எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் சொல்கிறேன்னு சொல்லுங்க அப்படியே போட வேண்டாம். ஏன்னா நான் சொல்கிறது அவேர்னஸுக்காக. நீங்கள் தான் உங்கள் மருத்துவர்கிட்ட அதை கேட்டுட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன். சரி டாக்டர், விலையை சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அப்படியே போயிடாதீங்க சொல்லாமல். கண்டிப்பாக போக மாட்டேங்க. இதோட விலை நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 வரைக்கும் சொல்கிறாங்கங்க. இந்த விலையை பற்றிய முழு தகவலுக்கு நீங்கள் எந்த மருத்துவரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ இதை நீங்கள் கேள்விப்பட்டுட்டீங்க. இனி அடுத்தது எங்கே போகிறீங்க? டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட போகிறீங்களா? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக அளவு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு, அதிக அளவு கண்ட்ரோல் ஆகாத சுகரை குறைக்கிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பக்கத்தில் உள்ள மருத்துவரை பார்த்து நீங்கள் கேட்டு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். முக்கியமான தகவல் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க யாராவது ஒபேஸாக இருந்தாங்கன்னா, சுகர் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? நம்ம எந்த கஷ்டமும் படாமல் உடம்போட வெயிட்டை நம்மளால் குறைக்க முடியும்னா நல்ல விஷயம் தானே. அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா? மீண்டும் அடுத்த வேளையில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.